ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலை கேட்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்வனின் கவிதையே. கவிதை 3. மச்சான், இந்த லவ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது மச்சான். அதெல்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாத சுத்தின்னு இருப்பானுங்க பாரு. அவங்க பாக்குறது நமக்கு அப்படியா? விடிஞ்சா 1000 வேலைங்க. எங்க? ஆமா, ஐயா அப்படியே கலெக்டர் வேலை பாக்குறாரு பாரு. நேரம் இல்லாததுக்கு காவாலி பேலை. கட் அவுட்டே 4 மணி நேரம் பாப்பானா இவனுக்கு லவ் பண்றதுக்கு டைம் இல்லையா என்று விவேக் முணுமுணுக்க. இந்த லவ்னால டார்ச்சர் மச்சான். சும்மா நாச்சும் சாப்பிட்டியா, தூங்கினியா, குட் மார்னிங் குட் நைட்டுன்னு மெசேஜ் அனுப்பணும். அதுக்கு நாம தான் மச்சான் ரீசார்ஜும் பண்ணணும். வெளியே கிளியே எட்டுன்னு போனோன்னு வை, பிடிச்சது சனிய பர்ஸ காலி பண்ணாம விட மாட்டாங்க என்றான். மச்சான், அதெல்லாம் பர்ஸ் வச்சிருக்கவன் தான் கவலைப்படணும். நீ ஏண்டா கவலைப்படுற? ஃப்ரீயா விடு என்றான் விவேக். நான் மச்சான், டீ வாங்கி கொடுத்தத குத்தி காட்டுறியா என்றான். ஏச்சி, ஏதோ டீ மட்டும் வாங்கி குடிச்ச மாதிரி பேசுற. 5ஆம் தேதி எப்போ வரும், எங்க அப்பா எப்போ காசு போடுவார்னு என்னை விட நீ தாண்டா ஆர்வமா இருக்க. ஏற்கனவே 2 மாசம் ரூம் பாக்கி, வார்டன் வேற ஒரு மாதிரி பாக்குறாரு. குடும்ப கஷ்டம்னு சமாளிக்கிறேன். இப்படி நீ என் காசை குடிச்சே காலி பண்றது தெரிஞ்சதுன்னு வை, சாவடிச்சிருவானுங்க என்றான் விவேக். நான் மச்சான், துட்டை வச்சு பிரிச்சு பேசுற. நாம் என்ன அப்படியாடா பழகி இருக்கோம் என்க. ஐயோ ஆளை விடுடா சாமி, அப்புறம் ஆள ஆரம்பிச்சிருவேன். அடுத்த கட் அவுட்டுக்கு அடி போடுறேன்னு நல்லா தெரியுது. நடக்காதுடி, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் என்றான் விவேக். டீ மச்சான் மச்சான் நிறுத்துடா என்று கதிர் கத்த சுற்றும் முற்றும் பார்த்த விவேக்கோ, இங்க எங்கும் கட் அவுட்டே இல்லையே, இவ எதுக்கு நிறுத்த சொல்றான் என்று எண்ணியவாறு நிறுத்த ஓடி சென்று புதரின் மறைவில் நிற்க. நினைச்சேன், 4 பாட்டில் தண்ணி குடிக்கும் போதே நினைச்சேன், உசுர் எடுக்கிறானே என்றான் விவேக். போய் சில நிமிடங்களில் ஓடி வந்த கதிர், மச்சான், அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து குசு குசுன்னு பொண்ணுங்க பேசுற மாதிரி சத்தம் வருது என்றான். மச்சான், இந்த இடமே சரியில்லை, வா போயிடலாம், தேவையில்லாம வம்புல மாட்டிக்க வேண்டாம் என்று விவேக் கூறும்போதே அவர்களுக்கு சற்று தொலைவில் மறைவாக நிறுத்தப்பட்ட ஸ்கூட்டியிலிருந்து மொபைல் அடிக்கும் சத்தம் வர இருவரும் திருவென விழித்தனர். டேய் வேணாண்டா என்று விவேக் கூற, ஒருக்கா எதனா பொண்ணுக்கு ஆபத்துனா அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? நாளைக்கு காலையில் எதனா கெட்ட நியூஸ் வந்ததுன்னு வை, துண்ண சோறு செமிக்குமாடா? இன்னும் ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் அந்தாண்ட பார்க்க போறேன் என்ற கதிர் தன் பைக்கில் இருந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொண்டு அவ்வீட்டை நோக்கி நடக்க. டெய் மச்சான், சொல்றத கேளுடா, இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? எவனாவது தள்ளிட்டு வந்திருப்பான்டா என்று விவேக் அவன் பின்னால் ஓட, மேற்கூரை இல்லாமல் சிதிலமடைந்த வீட்டை அடைந்ததும் பேட்டை ஓங்கியவாறு பதுங்கி பதுங்கி செல்ல, ஐயோ என்னடி இது, வே எனக்கு பிடிக்கல என்று கூறவும் கதிர் அவர்களை காணவும் சரியாக இருந்தது. ஓங்கிய பேட்டுடன் நின்ற கதிரை கண்டதும் ஆவென கத்தியது அந்த பெண்கள் கூட்டம். கதிரோ அவர்களை பார்த்தவாறு அதிர்ந்து நிற்க, அதில் ஒருத்தி சாரி அண்ணா என்றாள். இன்னொருத்தி சாரி சார் என்க. மற்றொருத்தி சாரி சீனியர், இன்னைக்குதான் என்றாள். கடுப்பானவன், ஏச்சி நிறுத்துங்க என்று கீழே குனிந்து பார்த்தவன் எச்சிலை கூட்டி விழுங்கினான். ஆம், 3 மது பாட்டில்கள், சிக்கன் கிரேவி, சிப்ஸ், சுண்டல், அவித்த முட்டை என ஒரு தட்டில் நிறைந்திருக்க, போதாததுக்கு சிகரெட் பாக்கெட், கூலிப் வேறு இருக்க. என்னாங்கடி இது? அட குடும்ப குத்து விளக்குகளா! இப்படி நீங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த நாடு என்னாகிறதுடி? நமக்கெல்லாம் வாட்டர் பாக்கெட் வாங்கவே காசு கிடைக்க மாட்டுக்கு, இவளுகளுக்கு ஏது இவ்வளோ காசு என்று எண்ணியவன், ஏய் யார் அதுக்கு தலைவி என்றான். நாயில்ல என்று அவர்களுக்குள் சண்டையிடும் போதே வந்த விவேக், மச்சான் என்று கதிர் முதுகே சொரிந்தவன், இவங்க எல்லாம் நம்ம கழிச்சு பொண்ணுங்கடா என்றான். என்னடா சொல்ற என்க. ஆமா மச்சான், அதுவும் அந்த ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் மாதிரி இருக்காளே ஒரு குள்ளச்சி, அவளை எனக்கு நல்லா தெரியும். அவ எங்க ஊர் தான் மச்சான். அதுவும் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாளுங்க மச்சான்.
என்றான். ஓஹோ, அப்படியா விஷயம்? அம்மா, நீங்க எல்லாம் எந்த காலேஜ் என்றான் புருவம் உயர்த்தி. எங்களை மன்னிச்சிருங்க சீனியர், இனி செய்ய மாட்டோம் என்றனர். சீனியரா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிதானே? என்க. தெரியுமாவா? நீங்க எங்க கிளாஸ் பொண்ணுங்க மத்தியில எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா சீனியர்? நல்லா தெரியும் என்றாள் ஒருத்தி. அப்படியே ஐஸ் வச்சு தப்பிக்க பாக்குறீங்க. போட்டேன்னா வையி, பிச்சிருவேன் பிச்சு. இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள சரக்கு சிகரெட்டு என்று நான் தழுதழுக்க கூற. சரி சரி, ஃபீல் பண்ணாத மச்சான், புரியுது என்றான் விவேக். நாம ஒரு குவார்ட்டருக்கே வழி இல்லாம இருக்கோம், இவளுகளை பாத்தியாடா 3 பாட்டில் வச்சிருக்காளுக என்று கோபத்தில் திரும்பியவன். எல்லாரும் நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து என்னை பார்த்துட்டு தான் காலேஜ் உள்ளேயே போகணும் என்றவன். ஓடுங்கடி என்றான். பெண்களும் மறுபடியும் ஏதோ கூடி பேச, டக்குன்னு கிளம்புங்களேண்டி என்று ஏக்கமாக பாட்டிலை பார்த்தவனுக்கு வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே ஒரு உருளை அல்ல, 4-5 உருளைகள் உருண்டது. சீனியர் என்று சத்தம் வர சுய நினைவு பெற்றவன் நா என்றான். ப்ளீஸ், இதுதான் இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்கு, இதை வச்சுட்டு எங்களை விட்டுருங்களேன் என்றாள் கெஞ்சலாக ஒருத்தி. ஓ, லஞ்சம் லஞ்சம் என்று அவள் தலையில் குட்டியவன். பண்ணது எல்லாம் முடிச்ச விக்குத்தானோ, அதை மறைக்க லஞ்சம்? என்னை பார்த்தா அண்ணா பாட்டிலுக்கும் பணத்துக்கும் அலையறவன் போல இருக்கா என்றவன் யாரும் எதிர்பாராமல் அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டிருந்தான். இதுதான் கடைசி, இனி உங்களை எங்காவது பார்த்தேன் தொலைச்சிருவேன், ஓடுங்கடி என்றவன். ஏய் லஞ்சம், நில்லு, உன் பேர் என்ன என்றான். கலாவதி சீனியர் என்றால் கண்களில் நீரை நிரப்பி கன்னத்தை பற்றியவாறு. பேரை பாரு, காலாவதியா, உன் நம்பர் சொல்லு என்று அதட்டி நம்பர் வாங்கியவன் மிஸ்டு கால் கொடுத்து, சேவ் பண்ணிக்கோ, நாளைக்கு நீ மட்டும் உன் பேரண்ட்ஸோட வர்ற போ என்றான். ஏண்டா மச்சா பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்ற, பாவண்டா என்க. அட நீ வேற மச்சான், இவங்களெல்லாம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர்றாளா? அப்போதான் அடிக்கடி போன்ல பேசுற வாய்ப்பு கிடைக்கும், அப்படியே பயத்திலே வச்சுக்கணும். இது ஒரு ட்ரிக்கு, அதெல்லாம் உனக்கு புரியாது மச்சான் என்றவன். ஆஹா ஆஹா, இங்க பாரு மச்சான், மொடா குடிகாரன் கூட இவ்வளோ மேட்சா சைடிச்சு வச்சு குடிக்க மாட்டான். என்ன அம்மா வச்சிருக்காளுக, எவ்வளோ சின்சியர் குடிகாரிங்க பாருடா. இங்க பாருடா கூலிப்பு, இத நான் கூட யூஸ் பண்ணது இல்லடா என்று கடுப்பானவன். ஊத்துடா என்று அமர்ந்து அருந்தியவர்கள். ஏன் மச்சான், இது போல தினம் ஒரு புதருக்குள்ள போய் பார்த்தா போதும் போல, அந்த நாளை சிறப்பா ஓட்டிடலாமோ என்றவர்கள். நீண்ட நேரத்திற்கு பின் அங்கிருந்து கிளம்ப கதிர் மொபைல் அடித்தது. பார்த்தவன், ஹே ஹே, நான் சொல்லல, அந்த காலாவதி தான் என்று காட்டியவன். சொல்லுங்க மதிப்புக்குரிய குடிமகளே என்றான். உங்களை பார்க்கணும் சீனியர் என்றாள். பார்க்கணுமா? ஐ எம் வெரி பிஸி என்றான். ப்ளீஸ் சீனியர் என்று கெஞ்சினாள். சரி, நீங்க இருந்தீங்களே, அதுக்கு முன்னால மெயின் ரோட்ல தான் இருக்கேன், சீக்கிரம் வா என்றான். சற்று நேரத்தில் அங்கு வர சில நிமிடங்களில் கதிர் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. கன்னத்தை பற்றியவர் அதை எண்ணிக்கொண்டிருக்க, லீடர் என்று அவனை அப்பெண்கள் ஒழுக்க நினைவு திரும்பியவன். ஆல்டன், போகலாமா என்றவன் அவர்கள் பதிலை எதிர்பாராமல் செல்ல, இதுவரை அவன் இருந்ததே பெரிய விஷயம் என்று பின்னால் ஓடினர் அம்மூவரும். இங்கு வரும்போது இருந்த இதம் இப்பொழுது இல்லை. இருந்த கொஞ்ச நிம்மதியும் வடிந்து கைகளை முறுக்கியவன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடி, உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், என்ன செய்றேன் மட்டும் பாரு என்றான் மனதினுள். என்னதான் ஆத்திரத்தில் அவன் இப்படி சுள்ளுரைத்தாலும் அவள் நினைவு தோன்றும் போது எழும் இதமான உணர்வும் அதன் பின் எழும் வழியும் அவனே மறுக்க முடியாது. உனக்காக என்னவெல்லாம் செஞ்சேண்டி, ஆனா நீ அப்படி செய்திருக்க கூடாது என்றவாறு ஹோட்டல் அறை பாத்டபில் பொத்தென்று விழுந்தவன் கண்கள் மூடி யோசனையில் ஆழ்ந்திருக்க சிரித்த அவள் முகம் வந்து ஆறுதல் கூறியது. அந்நேரம் தன்னையும் மீறி வலியும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் திணறித்தான் போகிறான். ஆம்,
அவன் பலம், பலவீனம், இன்பம், துன்பம், அமுதம், விஷம் அனைத்தும் அவளாக இருக்க அவனும் என்னதான் செய்வான்? சில நேரம் உன் நினைவுகளால் மயிலிறகை போல் வருடி கொடுக்கிறாய். அதுவே சில நேரம் நெருஞ்சி முள்ளாய் நெஞ்சை குத்துகிறாய். போதும், நீ தந்த அமுத விஷம், என்னை விட்டுவிடு. என்று இரவு எவ்வளவு நேரம் அந்த பாத் டபிள் படுத்திருந்தானோ தெரியவில்லை. ஒருவேளை நெல் மூட்டைகளை இட்டிருந்தால் அது ஊறி முளைத்திருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. சங்கரி மொபைல் ஒலிக்க எடுத்தவள், சொல்லுங்க கிருஷ்ணா. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இது என்ன புதுசா, பழக்கமாயிருச்சு. என்க அவனோ கோவக்கஸ் எப்படி என்றான். சோ ஃபார் சோ குட் கிருஷ்ணா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கவினுக்கு நல்ல ஸ்கூலாக மட்டும் பாருங்க, அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் என்று பேசிக்கொண்டே வந்தவள் யார் மீதோ டொங்கென முட்ட உண்மையில் வளைவில் திரும்பும் போது அவள் எதிரில் வந்தவனும் எதிர்பார்க்கவில்லை. சாரி என்று இருவரும் தவறிய அவர்கள் மொபைலை எடுக்க, நீங்க சங்கரி ரைட் என்றான் சித்தார்த். என்று மெல்லிதாக புன்னகை செய்தவள் எஸ் என்றாள். ஐ எம் சித்தார்த். ஆக்சுவலி நீங்க என் டீமுக்கு தான் வரணும். ஏன்னு தெரியல, லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் நோ ப்ராப், எனி ஹெல்ப் ஃபீல் ஃப்ரீயா கேளுங்க. ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் என்றவன், நைஸ் டு மீட் யூ சங்கரி என்று கையை நீட்ட, தேங்க்யூ என்று குலுக்கியவள், அதான் என் ஃபோன் என்றாள். ஓ, ஒரே மாதிரி இருந்ததால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் என்று மொபைலை நீட்ட வாங்கியவள் சென்றாள். அப்படியே அவர்கள் அலுவலக கண்ணாடி சுவற்றில் சாய்ந்தவன், மேரிடு, குழந்தை இருக்கு, பழம், அப்படி இப்படி நாங்க. ஆனா இவளை பார்த்தா மிஸ் பண்ணவே கூடாத பீஸ் போல இருக்கா. பட் இவளுக்கு அப்படியே வளைய விரிச்சா விழுற ஆள் இல்லை. கவனமா பின்னி தான் விரிக்கணும். பின்றேன், இன்னையிலிருந்தே பின்றேன் என்று விட்டு அவன் செல்ல, விழுந்ததில் மொபைலில் ஏதும் கிரள் விழுந்திருக்குமா என்று பார்த்து வந்தவளின் மொபைல் மீண்டும் ஒலிக்க, திரையில் திரிந்த எண்ணெய் கண்டு முகம் மலர உற்சாகமானவள் ஆர்வத்தில் கலா என்றால் சற்று சத்தமாக. அந்நேரம் அவளை கடந்து சென்ற கதிரின் கால்கள் சற்று தடுமாறினாலும் சமாளித்தவன் காதை கூர்மையாக்கினான். கவினை பிளே ஸ்கூல்ல விட்டுருக்கேன், ஸ்கூலுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த வருஷமாவது வரலாமே, எத்தனை வருஷம் ஆச்சு என்றாள். அதற்கு கலாவதி, பேசாம நீ இங்க வாக்கா என்றாள். பார்க்கணும், இங்கேயும் செட் ஆகலனா பேசாம அங்க வந்துட வேண்டியதான் என்றாள். மாமா எப்படி இருக்காருக்கா என்றதும், அவர் நல்லா இருக்கார் என்றாள் சற்று உள் சென்ற குரலாக. ஏங்கா, இன்னும் கோமா இருக்காரா, பேசலையா என்றாள். தெரியல, பட் பேசுவார், என்னன்னா என்ன அவ்வளவுதான் என்ற சங்கரி. சரி லேட் ஆயிடுச்சு, நீ தூங்கு, எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்துருச்சு என்று கட் செய்தவள் நீண்ட நாட்களுக்கு பின் தங்கையுடன் பேசியவள் புன்னகை முகமாக உள்ளே சென்றாள். அந்நேரம் வரை வராத போனை காதில் வைத்தவாறு சற்று மறைமுகமாக திரும்பி நின்றிருந்த கதிரின் கண்கள் ஆத்திரத்தில் சிவந்தன. ஓங்கி சுவற்றில் 2 குத்து குத்தியவனின் கை சதை உராய்ந்து குருதி கண்டது. அவன் அறைக்குள் சென்றவன் காயத்தை கழுவி மருந்திட்டு பேண்டேஜிட மார்பில் கையை கட்டியவாறு அவனையே பார்த்தாள் தாரா. என்ன, உனக்கு எதுவும் வேலை இல்லையா தாரா என்றான். எத்தனை நாள் இப்படி உன்னையே வதச்சிக்க போற கதிர்? லவ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தன்னை வதச்சிக்கிட்டாங்கன்னா 190% பேர் கட்டோடு தான் சுத்தணும். ஏன், என்ன காயம்னு உன் ஒய்ஃப் கேட்க மாட்டாளா என்றாள். நிமிர்ந்து அவளை பார்த்து மென் புன்னகை செய்தவன், எனக்கு ஆன்செட் இருந்ததால் அவ ஊருக்கு போயிட்டா, நெக்ஸ்ட் வீக் தான் வருவா. காயத்தை பார்த்தா ஐயோ அம்மானு கத்துவா, அப்புறம் ஊதிய மருந்து போடுவா, அப்போ எனக்கு எல்லாமே மறந்து போயிடும் என்றான். என்னவோ போ. மறந்துட்டேன், நியூ ஸ்டாஃப்க்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துரு. நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணா இருக்கா. வழக்கமா உன் டீமுக்கு வர்ற குப்பை இல்லை, அவளை சரியா யூஸ் பண்ணிக்கலாம் கதிர். உனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். சரி, அவளை வர சொல்றேன் என்று விட்டு தாரா செல்ல முகத்தை ஆழ்ந்த தேய்த்தவன் கட்டிட்ட கையை பார்த்தான். சற்று நேரத்தில் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சிறிதாக அறையை திறந்து பார்க்க நாற்காலியோ காலியாக இருந்தது. எஸ், கமின் என்று அழுத்தமான சத்தம் அறையின் ஓரத்திலிருந்து வர, சத்தம் அந்த திசையை நோக்கி
சட்டென திரும்பியவளின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவனை இங்கு அவள் எதிர்பார்க்கவில்லை. கதிரை சங்கரி நன்கு அறிவாள். ஆனால் ஏனோ மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை. அறையின் ஓரத்திலிருந்த காஃபி மேக்கரில் காஃபி போட்டவன், குடிக்கிறீங்களா மேடம் என்று மரியாதைக்கு கேட்டவன் அவன் முன் இருந்த ஃபைலை புரட்ட, மிஸ்ஸஸ் சங்கரி உமையாள் கிருஷ்ணன், பிஇ பிடெக் என்று ஏளனமாக இதழ்களை வளைத்து அவள் ரெஸ்யூமை பார்த்தவன், குட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. பட் நானெல்லாம் வெறும் பிஎஸ்சி எம்சிஏ தாம்மா, அதுவும் ஜஸ்ட் பாஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட் போல. பேசாம மேடம் இங்கே வந்து உட்காருங்களேன், நான் வேணும்னா உங்களுக்கு சாமரம் வீசுறேன் என்க. அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. அவள் என்ன யோசிக்கிறாள் என்பதை அறியா வண்ணம் நின்றிருந்தாள். என்றவாறு எழுந்து அவள் முன் டேபிள் மேல் அமர்ந்தவன், எப்படி இருக்கார் உங்க புருஷர்? அப்புறம் உங்களுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கால, பேர் என்ன? காலாவதி, கரெக்ட்? அவ எப்படி இருக்கா என்றவன், உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா தாண்டி இருப்பீங்க. சரி சரி, அவன் நம்பர் கொடு என்றான். எனக்கு தெரியாது என்றாள் பட்டென்று. ஓ, அப்போ உன் நம்பர் கொடுக்குறியா என்றான் அவள் முகத்துக்கு அருகே வந்து ஒற்றை புருவத்தை உயர்த்தி. அவளோ, நான் உனக்கு சளைத்தவள் அல்ல என்பது போல், முடியாது என்றாள். அப்போ என்னாலையும் யூசர் ஐடி கொடுக்க முடியாது என்றவன் ஹஹாவென சிரித்து அவள் தொலைபேசி எண்ணை கூற அதிர்ந்து விழித்தாள். மிஸ்ஸஸ் அறிவாளி கிருஷ்ணன், உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்ல இருந்து நம்பர் எடுத்துட்டேன் என்று கூறும்போதே அவள் எண்ணிற்கு கால் வர, சேவ் பண்ணிக்கோங்க மேடம், என் நம்பர் தான் என்றவன் அவன் திரையை காட்ட ஐட்டம் நம்பர் 1 என்று சேவ் செய்யப்பட்டிருந்தது. ஐட்டம் நம்பர் 2, அதான் உன் தங்கச்சி நம்பர், வேக்கண்டா இருக்கு, அப்புறமா பாத்துக்கிறேன் என்றவாறு தன் சிஸ்டமை ஆன் செய்து மேஜையில் தாளம் தட்டியவன், அச்சோ ரொம்ப நேரமா நிக்கிறியே, இந்த சேரெல்லாம் எங்க என்றவன், நான் தான் வெளியே போட்டுட்டேன், வேணும்னா நீ என் மடியில வந்து உட்காந்துக்கோயேன், சேர்ந்து செய்யலாம் வேலை என்றதும் கதிர் என்று கத்தியிருந்தாள். காம் டவுன் ஜாங்கிரி, காம் டவுன் என்றவன், சாரி ஜாங்கிரி இல்லைல்ல, சங்கரி, சங்கரி மேடம் என்றான். கவிதை தொடரும்.